الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، فهو الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب الوعظ والاقتصاد فيه. قال الله تعالى: ادعو إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. ونبي وائل شقيق بن سلمة رضي الله عنه قال: كان ابن مسعود رضي الله عنه يذكرنا في كل خميس مرة. فقال له رجل: يا أبا عبد الرحمن، لو وددت أنك ذكرتنا كل يوم. فقال: أما إنه يمنعني من ذلك أني أكره أن أملكم وإني أتخولكم بالموعظة كما كان رسول الله صلى الله عليه وسلم يتخولنا بها مخافة السآمة علينا. متفق عليه. விண்ணிற்குரிய அல்லாஹ்விடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 91ஆம் பாடம், உபதேசம் செய்தல், அதில் நடுநிலையுடன் இருத்தல். இந்த ஹதீஸில் இந்த தலைப்பின் கீழ் ஒரே ஒரு வசனம் மற்றும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். முதல் வசனம், அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சூரத்துன் நஹலுடைய 125வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார்: உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா. நபியே, விவேகத்தருணும் அழகிய அறிவுரைகளை மூலமாகவும் இறைவனின் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பீராக. மேலும் மிகச்சிறந்த முறையில் மக்களிடம் வாதம் புரிவீராக. தன்னுடைய பாதையிலிருந்து வழி பிளந்தவர் யார் என்பதையும் நேர்வழியில் இருப்பவர்கள் யார் என்பதையும் அதிபதி நன்கறிவான். இங்கு இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட விஷயம், உபதேசம் செய்யக்கூடியவர்கள் மிகவும் ஹிக்மத்துடனும் ஞானத்துடன் செய்ய வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தில் எதை தெரியப்படுத்த வேண்டும் என்று. இரண்டு உபதேசம் செய்யக்கூடிய அல்லது உபதேசத்தை பெறக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது நமக்கு உபதேசங்கள் கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய வேதம் தான். அல்லாஹு தாலாவுடைய வேதத்தை விட சிறந்த ஒரு உபதேசம் செய்யக்கூடியவர் யாரும் கிடையாது. அதுதான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் சூரத்து யூனுஸுடைய 57ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றார்: யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசமும் வந்துள்ளது. உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது. மேலும் அது முஃமின்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நல்லருளாகவும் உள்ளது. நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய, நசீஹா செய்யக்கூடிய, அட்வைஸ் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அல்லாஹுடைய வேதம். அந்த அல்லாஹுடைய வேதத்தில் நமக்கு எல்லா விதமான விஷயத்திற்கும் உபதேசம் இருக்கின்றது. அதில் நமக்கு சில நேரத்தில் அல்லாஹு தஆலா உடைய வார்த்தைகள், அந்த வசனங்கள் நமக்கு நன்மையான விஷயத்தை செய்வதற்காக தூண்டும், அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய ஊக்குவிக்கும். அதே அந்த திருமறையில் சில நேரத்தில் நம்மை எச்சரிக்கை செய்து நரக நெருப்பிலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக்கொள் என்றும் நம்மை எச்சரிக்கை செய்யும். இப்போ இரண்டுமே என்ன கலந்து இருக்கக்கூடியதுதான் உபதேசம். ஆனால் அந்த சந்தர்ப்பம் இருக்கும். மனிதன் சோர்வடைந்து மிகவும் களைப்பாக இருக்கக்கூடிய நிலையில் எல்லா விஷயத்தையும் இழந்து ஒரு சோகமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன செய்வது? அங்கு அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய கருணையை பற்றி நினைவுபடுத்தி அவனுக்கு அவனுடைய அந்த சோகத்திலிருந்து விடுப்பு ஏற்படுத்துவது. அதே ஒரு மனிதன் அலட்சியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், இஸ்லாத்துடைய எந்த ஒரு சட்டத்தையும் கண்டு கொள்வதில்லை, பொதுபோக்காக தொழுகையுடைய விஷயத்தையே கண்டு கொள்ளாமல் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய மனிதனுக்கு என்ன செய்வது? அங்கு அல்லாஹுடைய தண்டனை நினைவுபடுத்தி அந்த நரகத்துடைய நிலைகளை நினைவுபடுத்தி அவர்களை அந்த பாவமான அல்லது அலட்சியமான அந்த வாழ்க்கையிலிருந்து அவளை வெளியேற்றுவது. இப்படி இந்த விஷயம், இந்த குர்ஆன் என்பது இது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கின்றது. அதே போல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நிவாரணமாகவும் இருக்கின்றது. அது மன ரீதியாக ஏற்படுவதாக இருக்கட்டும், அதே போல உடல் ரீதியாக இருக்கட்டும். வேற வசனத்தில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை ஷிஃபாவாகவும் ஆக்கியிருக்கின்றான். இந்த குர்ஆன் அல்லது இந்த வேதம் யாருக்கு உபதேசம் தரும்? யாருக்கு உபதேசம் அவளுக்கு பயனளிக்கும் என்றால், அல்லாஹ் தஆலா
அடுத்த சூரத்துல் காஃப்ல இதை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. இந்த நிலையில் இருக்கக்கூடியவருக்கு தான் இந்த குர்ஆன், இந்த வேதம் என்ன உபதேசமாக இருக்கும். என்ன, எவருக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ அல்லது எவர் ஓர்மையுடன் செவித்தாழ்த்தி கேட்கிறாரோ அத்தகையவருக்கு நிச்சயமாக இதில் நினைவுறுத்தலும் படிப்பினையும் இருக்கின்றது. அப்போ இந்த வசனங்களை படிக்கும் பொழுது, குர்ஆனில் சொல்லக்கூடிய மெசேஜை படிக்கும் பொழுது நம்முடைய செவியை தாழ்த்தி அதில் இருக்கக்கூடிய உபதேசம் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவனுக்கு என்ன அது உபதேசமாக இருக்கும். இல்லை என்றால் என்ன, எத்தனையோ பேர் என்ன செய்கின்றார்கள், வேதத்தை படிக்கின்றார்கள் வேற ஒரு காரணத்திற்காக, ஆனால் கசடுத்தன்மையும் அவனுடைய அந்த கடுமை குணத்தை வைத்துக் கொண்டு வேற ஏதோ ஒரு ஆராய்ச்சி செய்கின்றேன் என்று செய்யும் பொழுது அவர்களுக்கு அங்கு எந்த ஒரு பலனும் தருவதில்லை. அதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் فَأَمَّا الَّذِينَ فِي قُلُوبِهِمْ مَرَضٌ فَزَادَتْهُمْ رِجْسًا إِلَى رِجْسِهِمْ وَمَاتُوا وَهُمْ كَافِرُونَ சூரா தௌபாவுடைய 125வது வசனத்தில், ஆனால் எவர்களுக்கு நெஞ்சங்களில் நோய் இருக்கிறதோ அவர்களுடைய நெஞ்சங்களில் உள்ள அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அவர்களுக்கு அதிகப்படுத்தி விட்டது, அவர்கள் காஃபிர்களாக இருக்கும் நிலையிலே மரணிப்பார்கள். இப்போ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த வேதத்தை உபதேசமாக ஆக்கிக் கொள்வதும் எப்பொழுது உள்ளத்துடன் அதை உபதேசம் எடுக்க வேண்டும் என்று விரும்பினால் அது நமக்கு உபதேசத்தை தரும். இல்லை, ஒரு நோயை வைத்துக் கொண்டு, ஒரு விதமான ஒரு சந்தேகத்தை வைத்துக் கொண்டு, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கோட்பாடை வைத்துக் கொண்டு இப்படி சிந்திக்கக்கூடிய நிலை இருக்கும் பொழுது அவனுடைய அந்த வழிகேட்டில் அப்படிதான் கொண்டு போகும். நான் பார்க்கிறோம், குர்ஆனுடைய வசனத்தை கொண்டு கபர் வழிபாடுக்காக என்ன செய்யறாங்க, ஆதாரம் கொள்றாங்க. அல்லாஹ் தஆலா அதை அந்த நோயை வைத்து இருக்கக்கூடியவனுக்கு அப்படியே செலுத்தி விடுகின்றான். அதை கொஞ்சம் சிந்தித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையும் சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய விஷயங்களை அவன் கொஞ்சம் மேற்பார்வையுடன் பார்த்து இந்த வசனத்துடைய சொல்லப்பட்ட விளக்க உரையை அறிந்து கொண்டார் என்றால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷிர்கில் விழுந்திருக்க மாட்டான். அதேதான் வழிகேட இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த குர்ஆனை கொண்டுதான் தான் செய்யக்கூடிய குற்றத்திற்கு நியாயம் கண்டுபிடிக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக ஒரு மனிதனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய மிக சிறந்த விஷயம் அது அல்லாஹுடைய வேதம்தான். அதை விட ஒரு சிறந்த உபதேசம் என்பதே இந்த பிரபஞ்சத்தில் இருக்காது என்று நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த தலைப்பில் நடுநிலையாக இருப்பது, உபதேசம் செய்யும் பொழுது ரொம்ப நீளமான உபதேசம் இல்லாமல் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இந்த ஹதீஸ்ல ஷகீக் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆசிரியர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலே மிக அறிஞர்கள், அறிவு ஞானம் பெற்றவரும் கல்வி ஞானம் பெற்றவராக இருந்தார். இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையின்றி என்ன செய்வார்கள், ஒரு கூட்டத்தை அமைத்து உபதேசம் அவர்கள் செய்வார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த அவருடைய மாணவர் ஷகீக் இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உபதேசம் செஞ்சா நல்லா இருக்குமே, இப்படி உட்கார வைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உபதேசம் செய்தா நல்லா இருக்குமே. அப்போ அவர்கள் என்ன கூறுகின்றார்கள், இல்லை, நான் இந்த விஷயத்தில நான் அஞ்சுகின்றேன், உங்களுக்கு இதுல சோர்வு வந்து விடுமோ என்று நான் அஞ்சுகின்றேன். பாருங்க, உபதேசம் செய்கின்றோம் என்பதற்காக மணிக்கணக்கில் நம்ம ஒருவரை நம்ம உபதேசம் செய்வது என்பது என்ன, அவருக்கு சோர்வு தன்மை வந்துவிடும். உபதேசம் செய்வதா நினைவுபடுத்தி கொண்டு சுருக்கமான முறையில் முடித்துக் கொள்வதுதான் என்ன அது நிலையாக இருக்கும். அதுதான் இங்கு இந்த தலைப்பில் சொல்லும் பொழுது, உங்களுக்கு சடைவு ஏற்படுவதை நான் வெறுப்பதே என்னை தடுத்து விட்டது, எங்களுக்கு சடைவு ஏற்படுவதை பயந்து எங்களுக்கு இடைவெளி விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தது போல் நானும் உங்களுக்கு இடைவெளியை விட்டு உபதேசம் செய்கிறேன் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ உபதேசம் செய்யக்கூடிய நாம நம்முடைய குழந்தைகளுக்கும் சரி, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, உபதேசம் செய்யும் பொழுது சுருக்கமான உபதேசங்களை செய்யும் பொழுது அதில் பலன் இருக்கும். நீண்ட ஒவ்வொரு நாளும் நீண்ட உபதேசங்கள் செய்யப்படும் பொழுது என்ன ஆகும், அது சடைவும் அவங்களுக்கு சோர்வு தான் ஏற்படும். இந்த விஷயத்தில் நாம் என்ன தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. நாம் ஸ்கூல்ல போய் கல்வி கற்பதும் சரி, மதரசாவில் மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்திலும் நாள்தோறும் கற்றுக்கொள்கின்றோம். அது இங்கு சொல்லப்படவில்லை. அது பாடங்கள் கற்பிப்பதும் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டது. ஆனால் பொதுவாக பாமர மக்களுக்கு உபதேசம் என்று இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ என்று செய்வது என்பது இது அவர்களுக்கு செலவை ஏற்படுத்தி விடுவோம்.
ஒரு வாய்ப்பு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், விட்டு விட்டு சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே பழக்கம் தானே பாருங்கள், சஹாபாக்களும் அதை எடுத்துக்கொண்டார்கள் தன்னுடைய வாழ்வில். ஆக இந்த உபதேசத்தில் இந்த முதல் விஷயத்தை நாம் பார்ப்போம், சுருக்கமான உபதேசம் செய்வதும். அதே போல உபதேசத்திலும் சிறந்த ஒரு உபதேசம் எதுவென்றால் அல்லாஹுடைய வேதம் தான் நமக்கு சிறந்த உபதேசமாக இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உபதேசம் அது நமக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்தையும் தூண்டக்கூடியது, பாவங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நிபந்தனை, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மனசாக நாம் ஏற்றுக்கொள்வதற்காக முயற்சி செய்தால் மட்டும்தான் அந்த வேதம் நமக்கு ஒரு சுப்ஹானல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி கொள்கையுடைய குளறுபாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய கொள்கையை உண்மைப்படுத்துவதற்காக அல்லது நியாயப்படுத்துவதற்காக மழுப்புகள் வைத்து அல்லது அவர்களுடைய விளக்குறையில் மாற்றி அடுத்தங்களை மாற்றி சொல்லும் பொழுது என்ன ஆகும், வழிகேடு இன்னும் வழிகேடு தான் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த வழிகேட்டிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.